Madras Mail bound to Madras Central is now arriving platform number 2. வாங்க சார். வணக்கம் வணக்கம். உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கம்பார்ட்மெண்ட் தானா? இதேதான். இறங்குங்க. இருங்க இருங்க. பாத்து எப்படி இருக்கீங்க? உங்க தயவுல சௌக்கியமா இருக்கேன். இந்த சீட்ல யாராவது இருக்காங்களா? அதை இப்ப சொல்ல முடியாது சார். அநேகமா இந்த ட்ரெயின் ஃபுல்லு. டெய்லி இதே கதை தான். எர்ணாகுளத்துல ஒரு டிக்கெட் ஏறணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த டிக்கெட்டை வேற இடத்துக்கு தள்ளிடுங்க. அத மெனக்கிட்ட இப்ப நீங்க சொல்லணுமா என்ன? நான் வரட்டுமா? ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுங்க. பக்கத்துல தான் இருக்கேன். மெட்ராஸ்ல செல்லாம் மேரிஸ் காலேஜ்ல சேர்க்கறதால யாருக்குமே தெரியாத நினைச்சு ஃப்ரீயா எங்க வேணாலும் சுத்தலாங்கிற எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா அதை இப்பவே இந்த இடத்திலேயே விட்டுடு. அவளுக்கு மட்டும் இல்ல, உனக்கு தான் சொல்றேன். உன் செல்ல பொண்ணுகிட்ட சொல்லுவே. என்ன படிக்கட்டே இல்ல. இங்க வாங்கடா. நம்ம பேர்ல இருக்கப்படுறேன். ஆர்கே நாகராஜ், மிஸ்ஸஸ் ஆர்கே நாகராஜ். ஈச் குக்கு. ஏய், நீ ஈச் குக்கு. இவனை தூக்கி உள்ள போறான். போடா. ஏறு. போய் உட்காரு. ஏறலாம் ஏறலாம் இரு. ரிசர்வேஷன் ஓகே ஆயிடுச்சா? ஓகே ஆகாமல் ஏறுவோமா? ஹலோ, யாரு? நரேந்திரா? ஐயோ, யாரா இது? சுரேஷா? தூக்கி உள்ள போறாங்கல்ல. டிக்கெட் ஓகே ஆயிடுச்சா? போன தடவை ஏட்டா நீ என்ன வம்பல மாட்டி விட்டுறாத. இந்தாங்க சார். கண்ணா, மருந்து மருந்து என்ன புரியாத மாதிரி கேட்டேன். உள்ள இருக்கு புல்ல பேக் உள்ள இருக்கு. திருச்சில வரணும். என்ன യാത്രക്കാരുടെ ശ്രദ്ധയ്ക്ക് തിരുവനന്തപുരത്ത് നിന്ന് മെഡ്രാസിലേക്ക് സമയത്തിനുള്ളിൽ 1-ാം നമ്പർ പ്ലാറ്റ്ഫോമിൽ നിന്ന് പുറപ്പെടുന്നതായിരിക്കും. பொட்டி அங்க வேற. கண்ணாடி எங்க? கண்ணாடி உன் மூக்குல தானே இருக்கு. முண்டம். ஓ, தேங்க் யூ. எங்க போற? തൃശ്ശൂർക്ക്. பேசாம காலி பசங்க விளையாட்டு. இல்லை,
என் புருஷன். உள்ள வாடி, அவனுக்கு மொழியே சரியில்லை. பாத்தியா மணிகிற போல இருக்கு. ஐயோ அதிர்ஷ்டக்காரன் தான். என்ன விஷயம்? அந்த பக்கம் கேபின்ல பட்லி சூப்பரா இருக்கு. எங்க? அங்கயா? அந்த கேபின்ல பார்க்கலாம். மியூசிக் மியூசிக். ஏன் இப்படி கத்துறானுங்க? கமிங் சார். எஸ். நீங்க மிஸ்டர் ஆகே நாகராஜன்? ஆமா. ஐ எம் சுரேஷ் குணசேகர். நீங்க சந்திரப்பட்டி சொக்கலிங்கத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. எலெக்ஷன்ல கூட நின்று இருக்காரு. ஜெயிச்சவங்களை தான் எனக்கு தெரியும். இவரு தோத்துட்டார். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல உடம்பு சரியில்லாம அவர் வீட்டுல படுத்துட்டார், அதனால தோத்துட்டார். உங்களுக்கு பாட்டுன்னா பிடிக்காது இல்ல? ஓஹோ, அப்ப பாடினது நீ தானா? ஆமா, நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பாடினாங்க. இது உங்க ஒய்ஃபு டாக்டர் அப்படிதானே? நான் மெட்ராஸுக்கு போறேன் கிரிக்கெட் டெஸ்ட் பார்க்கறதுக்கு. எனக்கு பிடிச்ச விளையாட்டு. எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், நாவலிஸ்ட் ஹிச்காக் திகில் குஞ்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ. உங்களுக்கு எங்க படிக்கிறதுக்கு டைம் இருக்க போகுது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா? இப்ப இந்த வான்கோழியின் கொலை பயணம் குங்க வாழ பத்திரிகையில் வந்தது. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் திகில் குஞ்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. சாதாரணமா பெண்கள் எல்லாரும் மங்கையர் மேல தான் படிப்பாங்க இல்ல? நம்மள மாதிரி ஆம்பளைங்க தான் எல்லாத்தையும். மெட்ராஸுக்கு எதுக்கு போறீங்க? ஒரு பிசினஸ் விஷயமா போறேன். உங்களுக்கு கிரிக்கெட் டெஸ்ட் பாக்குறதுக்கு. உன் பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? தேவி. உனக்கு கிரிக்கெட் டெஸ்ட் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் அரேஞ்ச் பண்றேன். கபில் என் ஃப்ரெண்டு தான், எங்க ஊருக்கு வந்தப்போ என் கூட தான் தங்கி இருந்தாரு. ப்ராமிஸ். போட்டோ நாங்க போட்டோ கூட எடுத்திருக்கோம். என்ன கொண்டு வந்து காட்டுறேன். வேண்டாம். இல்ல எதோ வச்சிருக்கேன். வேண்டாம்னு சொல்றல்ல. அது சரி. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. தேவையில்லை. கூப்பிட்டு வேணாம். இட்ஸ் பிளஷர். பட் இட் இஸ் நாட் எ பிளஷர் ஃபார் மீ. எங்களுக்கு இப்ப கொஞ்சம் பிரைவசி கிடைச்சா நல்லா இருக்கும். நான் டிஸ்டர்ப் ஒன்றும் பண்ணலையா? இல்ல. நான் வரட்டா? அக்கா நான் வரட்டா? தேவி நான் வரேன். இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கதவை திறந்து வச்சுக்கிட்டு பண்றீங்களா நீங்க? நடக்கட்டும் நடக்கட்டும். பூஜை வேலையில கல்யாட்டம் போய் அவன் வேலையை பார்த்துட்டு. எப்படி இருக்கு? கன் கணக்கா இருக்கு. ரவி அந்த பாட்டில் எடு. எனக்கு வேண்டாம். உனக்கு இல்லடா, அந்த ஆளுக்கு. இந்த குடிங்க. ஐயோ இது யாருக்கு? என் டங்கு ஒர்க் செஞ்சிருப்பா. சும்மா குடிங்க சார். ஏன் இப்படி என்ன கவுக்குற? என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம் மனசுல? அது நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? நம்ம நாகராஜன் இருக்கார்ல? ஆமா. அவரோட கேபின்ல 3 பேர் தானே இருக்காங்க. ஆமா. அங்க 4 பேர் இருக்கலாம்ல? இருக்கலாமே. அப்போ நான் அங்க போய் உட்காரலாம்ல? அப்ப நாங்க? ஏய்
எங்காவது போய் தொலைங்கடா. ஏய் அப்படி எல்லாம் திட்டாத, உன் கூட வந்த பசங்க இல்லையா, நீ இப்படி பேசினா அவங்க மனசு வேதனைப்படாது. உனக்கு இப்ப என்ன வேணும்? அந்த கூப்பைக்கு போகணும், அவ்வளவுதானே. நான் ஒரு வேலை செய்யறேன், அந்த கூப்பையில உள்ளவங்கள இந்த கூப்பைக்கு, இந்த கூப்பையில உள்ளவங்கள அந்த கூப்பைக்கு மாத்தி. அந்த நாகராஜன் சார் என்ன கூப்பிட்டு, நீ ஏன் அந்த கூப்பையில இருக்கிற, இங்க வந்து உட்கார்ந்தா நம்ம ஜாலியா பேசிக்கிட்டே போகலாமேன்னாரு. இப்ப நாங்க போகலன்னா ஒரு மனசு வேதனைப்படும்ல. போகிறி பையா, என்கிட்ட போய் சொல்லாத, நீ அந்த பொண்ணை பார்த்து சொல்லு, அந்த கூப்பைக்கு போறேன்னு சொல்றேன். இப்ப ரயில்வேஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், சீட் நம்பர் எங்க இருக்குதோ அங்கதான் இருக்கணும்னு சட்டம்பா. அந்த கூப்பையில 3 பேர் தானே இருக்காங்க. சுரேஷ் கண்ணா, என் வேலைக்கே வேட்டு வைக்கிறேன். இன்னும் ஒரு சீட்டு எர்ணாகுளம் கோட்டை. எர்ணாகுளத்துல இருந்து ஏறவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு இந்த கூப்பையில சீட்டு கொடுத்தா போச்சு. என் போராத காலத்துக்கு எர்ணாகுளத்துல வந்து ஏறவன் பெரிய ரயில்வே ஆபீசரா இருந்தா அப்புறம் என் வேலை போயிடும். எர்ணாகுளம் வரட்டும், அங்க வந்து ஏறுற பார்ட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மாத்தி கொடுக்குறேன். ஓகே ஓகே ஓகே. நீ எங்களை விட்டுட்டு போகலான்னு பாக்குறியா? எர்ணாகுளத்துல ஏறுற பார்ட்டி நிச்சயம் சீட்டு தரமாட்டான். நீ கருணாக வச்சு சும்மாதா. எர்ணாகுளத்துல ஏறவன் எவனா இருக்கும்? யாரா இருந்தாலும் நாம அவனை ஓரம் கட்டிடலாம் சார். ரயில்வே ஆபீசரா இல்லைன்னா அவனை ஓரம் கட்டுற வேலையை நான் ஏத்துக்கிறேன். நீ கிளாஸ் எடு, அதை எதுக்கு கொண்டு போய் பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்க? கொண்டா. ஏய் ஏய் மாறி போடும். ஏ குப்பையில வரவனோட பேர் இதுல இருக்கா? சுதாகர், வயசு 27, மெட்ராஸ், போர்டிங் அட் எர்ணாகுளம். அவன் வரட்டும், பார்க்கலாம். ஹலோ, நீங்க ஏ குப்பையா? ஏ இல்ல ஒண்ணு மாறிக்கோ, வழி விட்டு நிற்கும். இவன் கண்ணாடி யாரையும் காணோம். நீங்க ஏறுங்க. அந்த ஏ பார்ட்டி வந்துருச்சா? இல்ல, அது கேன்சலேஷன் தான் போல இருக்கு. அப்ப நான் உள்ள போய் சுரேஷ், நான் சொல்றது கேளுங்க. விடுங்க. அது ஆள் இல்ல மாட்டி விட்டுறது. ஆள் இல்ல. இப்ப நாங்க சொல்லியா போச்சு. இது இன்னைக்கு எங்கிட்ட உதவாங்காம போக மாட்டான். Your attention please. Madras Mail bound Madras Central will leave shortly from platform. கார் கொடி காட்டிட்டாரு. இனிமே நமக்கு பயம் இல்ல. அது ஒரு தோறம். எங்க இங்க வரவனா இருக்க மாட்டான். ஐயோ, இங்கதான் வரான். அவன் ஏறப்ப பிளாட்ஃபார்ம்ல தலைக்குப்புற வேணும். சாகவா போற? டிக்கெட்டுங்க. சுதாகர். டீல் ரொம்ப வசதியா ஒரு லோயர் பர்த் தட்ட வேணும் சார். ஏக்கு பண்ணிருக்கட்டும் சார். ஏதான் வேணுமா? ஆமா சார். நான் அப்படி நின்னுக்கிறேன். விழுந்து சாகவா போறேன்.
சுரேஷ் நான் தள்ளல. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சீட்டு பி கம்ஃபர்டபிள். வேணாம், நான் வேணா அப்படியே உட்காந்துக்கிறேன். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. ஐ எம் சுதாகர். ஆர்கே நாகராஜ். என்ன என்ன விஷயம்? ஐயோ, உங்களை இல்லை, இந்த சார சார் கொஞ்சம் வெளியே வாங்க. என்னையா? வாங்க. என்ன எதுக்கு? வாங்க சொல்றேன். நீங்க சுதாகர் தானே? ஆமா. சுரேஷ் குணசேகர். என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? வெளியே வாங்க சொல்றேன். வாங்க. சாரி சாரிக்கா. வாங்க. என்ன எது கூப்பிடுறீங்க? என்னன்னு சொல்லுங்க. வாங்க சொல்றேன். இங்க இருந்து பேசினா யாராவது கேட்டுருவாங்க. அதனால நம்ம கேபின்ல போய் உட்காந்து விவரமா பேசலாம். அந்த பொண்ணு இருக்குல்ல, தேவி, நீங்க அவகிட்ட போய் சொல்லுவீங்க. சொல்லக்கூடாது, சொல்லுவீங்க. சொல்லல. நானும் அந்த பொண்ணும் க்ளோஸா பழகிட்டோம். அவ திருடி பயங்கரமான ஆளு. அப்பனுக்கு அம்மாவுக்கும் முன்னாடியே என்ன தெரிஞ்ச மாதிரியே அவ காட்டிக்கல. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும் இப்படி ஒருத்தர் இருக்கானே, ஆனா அது நான் தானே தெரியாது. இப்ப அந்த சீரை தந்தீங்கன்னா நாங்க காதல் வானத்துல சிறகு விரிச்சிட்டு பேசிட்டு ஜாலியா போவோம். எதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க தலைவா? நீங்களே உதவி செய்யலன்னா அப்புறம் எனக்கு யார் உதவி செய்வா? உங்களுக்கு சைடு செட் வேணா தர்றேன். இந்த பசங்களுக்கு குண்டு கடை தூக்கி வெளியே போட்டுறேன். குடிக்க மாட்டேன். என்ன வேணாலும் செய்யறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது. எனக்கு நாளைக்கு மெட்ராஸ்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு. ராத்திரி நிம்மதியா உட்கார்ந்து நான் படிக்கணும். எனக்கு பிடிக்காத ஒரு குரூப்போட வேண்டாம். அது சரியா வராது. ஐம் சாரி. என்ன இப்படி சொல்றீங்க? அப்படியே சொல்றேன். அது வந்து டிப்ளமேட் கிடைக்கும். இல்ல சார், ரொம்ப தான் கிடைக்கும். அப்படின்னா 2 பாட்டில் ரம் வாங்கிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க அண்ணா. என்னது அங்க ஒரே கும்பல்? அதோ மம்முட்டி வந்து தலைகளே நிக்கணுமா? சினிமா நடிகர்கள் பார்த்தது இல்லையா? சினிமா நடிகர் மம்முட்டிக்கு தான் வராரு. என் மான் கோழி கொலை பண்ண கதை சொல்றடா. சும்மா பொல்ல வான்கோழி. மம்முட்டி மம்முட்டி மம்முட்டி. என்ன மெட்ராஸ் வந்து பாரு. நான் தான் சொல்றேன்ல, மெட்ராஸ் வந்து பாரு. ஏத்துங்க. அடடே, மம்முட்டி சார ஏறுங்க சார். உங்களுக்காக குப்பையை காத்துக்கிட்டு இருக்கு. நான் முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மம்முட்டி, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஆர்கே நாகராஜ் கோயிலூன். ஓ, உங்க கிளப்புக்கு ஷூட்டிங்காக வந்திருக்கேன். சீக்குப்பில இருக்கு. வர சார். ஓ சீட் எங்க இருக்கு? அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கு சார். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா சார்? எனக்கு காட்பாடியில் ஒரு காஃபி வேணும். சரி சார். நல்லா பாத்தீங்களா? எங்க பார்க்க விட்டானுங்க? பாக்கி
சினிமா நடிகர் மம்முட்டி நமக்கு அடுத்த குப்பலுக்கா தான் இருக்காரு. ஐயா ஜாலி. டேய் சினிமாவுல பாக்குற மாதிரியே இருக்காரா? நீ அன்னைக்கு ஒரு நாள் சொன்னல இதெல்லாம் வெறும் மேக்கப், இந்த கிளாமர்லாம் டூப்புன்னு. அப்படி எல்லாம் இல்ல, அவர் முகத்துல பவுடர் கூட போடல. சினிமாவுல பாக்குற மாதிரியே இருக்காரா? ஐயோ நாம போலாம். இவன் இங்கே இருக்கட்டும், நாமளே டைரக்டா போய் பார்க்கலாம். சார் நான் ஒரு 5 மினிட்ஸ்ல டிக்கெட் செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்து உங்களை பாக்குறேன். ஓகே. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருக்குன்னீங்கல்ல. எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்ல. நான் மிஸ்டர் மம்முட்டியை பார்த்துட்டு வர போறேன். டேய் கண்ணா, இந்த கண்டிஷன்ல அங்க போகாதடா. அப்புறம் நான் கோவிந்தா போட வேண்டியதுதான். நான் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு துணிச்சலா அவர்கிட்ட போகலான்னு இருக்கேன். என்னோட வான்கோழியின் கொலை பயணம் அவர் நடிக்க படமா வரணும். அவருக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா நான் பெரிய ஆளாயிடலாம் இல்ல. அப்புறம் நான் யாரு? நம்பர் 1 கதை வசனக்கர்த்தா. டேய் போகாதடா. வான்கோழியை பத்தி சொல்லதான் நான் போறேன். சீல தானே இருக்காரு மம்முட்டி. ஐயோ மம்முட்டி. ஐயோ அதுக்கு வேட்டு வச்சுட்டா. எஸ். ஹலோ, மே ஐ கம் இன்? Can I sit? கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்கான் எங்க ஃப்ரெண்ட் சுரேஷ் குணசேகர், சத்திரப்பட்டி சொக்கலிங்கம் பிள்ளையோட மகன், பெரிய பண்ணையாரு. அழக்காத. சொல்லுங்க. சுரேஷ் குணசேகர். நீங்க எது வரைக்கும் போறீங்க? நான் மெட்ராஸ் போறேன். நாங்களும் மெட்ராஸ் தான் போறோம். கிரிக்கெட் டெஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இது என்ன பேப்பர் பிரிண்ட் ஷர்ட்டா? இது சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். என்கிட்ட 6 ஷர்ட் இருந்துச்சு. இப்ப இது என்ன டைம் பீஸா? கையில கிட்ட இருக்கிற கிடைக்கிற பெருசா இருக்க கூடாது, சின்னதா இருக்கிற இந்த மாதிரி HMT. அது என்ன? அது கேமரா. கொடுங்க. கேமரா தானே இது? என்கிட்ட இருக்கிறது இவ்வளவு பெருசு இல்ல, சின்னது ஸ்மால் சைஸ். சினிமா பார்க்குற மாதிரியே இருக்கு. உங்களுக்கு தூக்கம் வரலையா? சார் நீங்க ஃபுட்டு சாப்பிடுச்சா? நம்ம போலாமா? போலாம் வாடா. நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல டிஸ்டர்ப் பண்ணல. நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். டிஸ்டர்ப் பண்ணல. பண்ணலையா? நான் உங்களை டச் பண்ணிக்கிட்டேன். ஸ்மால் டச். என்னடா இது? எப்படி டீல் வச்சேன் பாத்தியா? டீல் பண்ணல. என் பேர் என்ன? சுரேஷ் குணசேகர். சுரேஷ் குணசேகர். உங்க பேர் மம்முட்டி எனக்கு தெரியும். போலாம். டேய் அந்த விஷயம் சொல்லிட்டேன். ஆக்டிங் நீ சாரு பிடிச்சு தள்ளாத சாரு முன்னாடி. நீங்க இங்க இறங்கிட்டீங்கன்னா நாங்க அனாதையில அப்படி எல்லாம் சொன்னா என் மனசு நொந்ததையா. உங்களை எல்லாம் அனாதை ஆக்கிட்டு நான் பூடுவேனா? எனக்கு பதிலா இந்த வண்டியில வர்ற ஆளு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொக்கநாதன். நான் சாமிநாதனா இருப்பாரோன்னு நினைச்சேன். ஆள் எப்படி? மப்பு பார்த்தி தானே? எல்லாரும் ஸ்மால் அடிக்கிறப்ப அவர் நெத்தியில பட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. பக்தரா? பக்தர் இல்ல, பட்டர். தேவேந்திரா. சொக்கி நம்ம சொக்கி. வாங்க.
என்னண்ணா சௌக்கியமா? பரவாயில்லடா. இது பிடிங்க. நம்ம பசங்க நல்லபடியா கவனிச்சுக்கணும். அது கை கொடு, கை கொடு, கை கொடு. Hello. Hello. நல்ல பசங்க பார்த்தாலே தெரியுது. போட்டு மாட்டோம் சுரேஷ் கண்ணா. மம்முட்டி, ஐ அம் சொக்கநாதன். நாட்டுல உங்க பேரை பார்த்தேன். நான் உங்களை பார்த்திருக்கேன் படத்துல. நேரடியா பாக்குறது இப்பதான். அருமையான நடிப்பு, அருமையான கெட்டப்பு. என் ஒய்ஃப் சிவகாமி, என் டாக்டர், ஒரே ஒரு டாக்டர் கற்பகம், 2 பேருமே உங்க ஃபேன் தான். சத்திரிய வம்சம் படத்துல நடிச்சிருந்தீங்களா? அது ரொம்ப அற்புதமான படம் சார். நீங்க மெட்ராஸுக்கு வாங்க சார், உங்களுக்கு நல்ல வசதி கிடைக்கும். வாங்க சார், நான் பாத்துக்கிறேன். இப்போ உங்க டிக்கெட்டை பாக்குறேன். Sorry for the disturbance. Wonderful. Lock the door, sir. Yes. மௌலி சார், ஒரு 5 minutes ஸ்பேர் பண்றீங்களா? என்ன விஷயம்? நல்ல விஷயம்தான். அது நான் அப்போ வந்தப்போ கொஞ்சம் கிக்ல பேசினேன்னு தப்பா நினைச்சீங்களா? அதெல்லாம் வெறும் நடிப்பு, ஷோ. நீ சொல்ற ரொம்ப நாளா இவன் சினிமா நடிக்கிறேன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் பெஸ்ட் ஆக்டர் சார். ஏதோ செஞ்சு காட்டு, செஞ்சு காட்டு. வெட்கப்படாம பேசி காட்டுறான். நீ சொன்னதாலதான் இங்க வந்தோம். இவன் எம்ஆர் ஆட்டம், ஜனகராஜ் ஆட்டம், பாலையா ஆட்டம் நல்ல பிரமாதமா பேசி காட்டுவான் சார். முதல்ல யாருமே பேசணும்? முதல்ல பாலையா ஆட்டம். நான் பேசுறேன், நல்லா மன்னிச்சிடுங்க. இது வந்து பெரிய மைக்கெல்லாம் வேணும். மைக்கெல்லாம் சுமாரா தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. பாலையா மாதிரி பேசுறேன். ஓகே, சொல்லலாம். நம்ம தம்பி, வயிறு வேற கணக்கு சரிகள்ல. ஒரு கடகாரங்கிட்ட நான் போய் ஜிஞ்சர் வீர் கொடுறான்னு கேட்டேன். அவன் எதையோ உடைச்சு ஊத்திட்டான். பிட்ட உடம்பு துக்கிடுச்சு. அடுத்தது செஞ்சு காட்டு. சுமதி, நீ ஆசைக்கு எனக்குடா. நான் உனக்கு சாரி வாங்கி தரேன், பிளவுஸ் வாங்கி தரேன், நெக்லஸ் வாங்கி தரேன், ஆணை வாங்கி தரேன். சார், இவனோட ஹைலைட் இது மட்டும் இல்ல, இவன் உங்களை மாதிரியே கரெக்டா செஞ்சு காட்டுவான். முடியாது, வெக்கமா இருக்கு. அப்புறமா செஞ்சு காட்டுறேன். மறுபடி சார், நாங்க இப்ப ஏன் வந்தோம்னா உங்க பக்கத்துல உட்காந்து ஒரு போட்டோ எடுத்துக்கணும். கேமரா இருக்கா? கேமரா, அதுவும் கேமரா, அதுல எடுத்துக்கலாம். சரி, அதுல எடுத்துக்கலாம். நம்ம தலையிலே கை வைக்கிறீங்க. மறுபடி சார், எல்லாம் பார்த்து கேப்ப திறந்து சொல்ல கைப்படு. ரெடி ரெடி ஸ்மைல். தேங்க்ஸ் தேங்க்ஸ். நீ சொல்ல கைப்படு. இங்க பாரு. நீ நீ நான் எடுக்கிறேன். ஓகே, ரெடி ரெடி. தேங்க்யூ. நாங்க இதுல ஒரு காப்பி அங்க வந்து வாங்கிக்கிறோம். அந்த கேமரா கொஞ்சம் கொடுங்க. போகாதீங்க. இப்ப நான் உங்களை போட்டோ உங்களை மறக்க. ஐயோ, எங்கயா 3 பேர் இருக்கோமா? ஏய், சீடா சீரியஸா சிரிச்சுக்கிட்டே இரு. ரெடி? தேங்க்யூ மாமுடி சார். ஒண்ணு தேங்க்யூ சார். நல்லா எடுத்தார்ல. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுடைய பர்த் லோயர் தானே? ஆமா. உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா நம்ம அப்பர் பர்த்ல படுத்துக்கலாம். லேடிஸ் இங்கேயே படுத்துக்கிட்டோம். Well, of course. உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா படுத்துக்குமா.
நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். அந்த பொண்ணாங்க ஒண்டிய போறா. நான் இப்ப வந்துடுறேன். லைட்டா ஜில்பான். தேவிகண்ண என்ன கிளாஸ் படிக்கிற நீ? ஏய், இது மேனர்ஸ் இல்ல. ஒரு ஜென்டில்மேன் உன்னை மறிச்சு கேக்குறப்ப நீ பதில் சொல்லணும். வழிவிடுங்க, நான் போதும். என்ன அவசரம்? 2 வார்த்தை முதல்ல பேசிட்டு போலாம். சும்மா ஜிக் ஜாக் கருக்கில் பான்ஸ். நான் போடும் வழிவிடுங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஐயோ ஐயா, என்னவோ ஒண்ணு. உன்னோட அந்த அழகின் ரகசியம் என்ன? ஸ்பெஷலா சோப் ஏதாவது போடுறியா? நல்ல மனம். சோப் அது கேட்ட அம்மா கூப்பிடுறேன். சோப் பேர் அம்மாவா? என்னம்மா? என்ன தேவி? என்ன நடந்துச்சு? நான் ஒண்ணும் செய்யல. இப்ப போய் சொல்றேன். என்ன சோப் போட்டு குளிக்கிறேன்னு கேட்டேன். இப்ப போய் சொல்றேன். நான் ஒண்ணும் செய்யல. உன்னை நான் கோட்டையிலிருந்து கவனிச்சுட்டு வரேன். சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க சார். ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு உன்னை ரயில்வே போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு தாண்டா மறுவேலை. என்ன இங்க கிரேட்டா செயினை பிடிச்சி இழியா? எதுக்கு செயினை புல் பண்ணணும்? ரயில்வே போலீஸை கூப்பிட்டு இவனை இப்பவே கம்பார்ட்மெண்ட் ஓட்டி இறக்கணும். ஆமா, அப்படி பாட்டை மட்டும் சொத்துல கையடியா. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன் அவளை ஒண்ணும் செய்யலன்னு. உண்மை சொன்ன நம்ப மாட்டீங்களா? நான் மட்டும் இவளை தொடணும்னு நினைச்சேன்னா இவனை தொடைவான். ஆத்தாலையும் தொடு. நம்ப மாட்டியா? கொஞ்சம் என்ன சுரேஷ், மத்தவங்களை கொஞ்சம் நிம்மதியா தூங்க விட மாட்டியா? இல்ல அப்படி சார். நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சோப்பு போட்டு குளிக்கிறேன்னு கேட்டேன். நல்ல ஸ்மெல் வந்ததால அதுக்கு இந்த ஆளு உழுப்பிக்கிட்டு வராது. ஆமாமா, இவனுக்கு பொம்பளைங்க உபயோகிக்கிற சோப்பு என்னன்னு தெரிஞ்சாதான் தூக்கம் வரும் போல இருக்கு. சரி விடுங்க. இத போய் ஒரு இஷ்யூ ஆக்கலாமா? ஒரு தமாஷுக்கு பசங்க விளையாடுறத பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? அந்த வயசை தாண்டி தான் நீங்களும் இப்ப வந்திருக்கீங்க. மன்னிச்சு விட்டுருங்க. சுரேஷ், கோட்டியா பர்த். இன்னைக்கு உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் இந்த பொறுக்கியை சும்மா விடுறேன். இல்லன்னா நீ என்ன சுரேஷ், போன் சொல்றேன்ல. மாமட்டி சார் சொல்றாருன்னு நான் சும்மா விடுறேன். மெட்ராஸ் போற வரைக்கும் பொண்டாட்டி தொட்டம் பொண்ணு தொட்டம் எங்கிட்ட வர நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் ப்ளீஸ். மிஸ்டர் நாராயண், நீங்களும் போங்க. ஒரு சோப பத்தி இல்ல, உள்ள போங்க ப்ளீஸ். ஐ வாண்ட் டு ஸ்லீப். Your attention please. Madras mail coming from Trivandrum Central will arrive on platform number 6 at 7:30 AM. திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வந்து சேரும் மெட்ராஸ் மெயில் 7:30 6வது பிளாட்பாரத்திற்கு வந்து சேரும். ஹலோ திகில் குஞ்சு, மெட்ராஸ் நெருங்கிட்டோம். ஹலோ சுரேஷ், குட் மார்னிங். பண்ணிட்டேனா? குட் மார்னிங் மாமட்டி சார். குட் மார்னிங். நேற்று நடந்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அந்த பிராண்டி விஸ்கி ரம்மம் மூணும் சேர்ந்து ஒரு கிக் ஏத்தி என்ன ஒரு வழி பண்ணிடுச்சு. ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. எங்களையும் ஒரு வழி பண்ணிடுச்சு. நான் நேற்று தண்ணி போட்டு உங்ககிட்ட அவமரியாதையா நடந்துகிட்டேன். வேணும்னே இப்படி செய்யல, மனசுல வச்சுக்காதீங்க. சாரி. சரி விடுங்க. இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். காலேஜ்ல படிக்கிற காலத்துல நானும் இதை விட பெரிய வேலைங்க எல்லாம் செஞ்ச வந்தேன். இப்ப நீங்க செய்யற கலாடாவை பாக்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்கு. என்னால இப்படி எல்லாம் செய்ய முடியலையே. ஆமா, நேத்து ஷூட்டிங் பார்க்கணும்னு சொன்னது யாரு? நான் ஏவிஎம் ஸ்டுடியோல இருப்பேன் 2-3 நாளைக்கு. உங்களால முடிஞ்ச அந்த பக்கம் வாங்க. மெட்ராஸ் நெருங்கிடுச்சு, படுத்து தூங்காம ரெடி ஆயிடுங்க. சாரி சார். சரி, நான் வரேன். ஓகே சார். Your attention please.
Trivandrum Central is now arriving on platform number 6. பயணிகள் கவனத்திற்கு திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வந்து சேரும் மெட்ராஸ் மெயில் 6வது பிளாட்பாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. தேவி தேவி காணுமே. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. குட் மார்னிங் சார். பெட்டி எடுத்துட்டு வா. ஹாய் சகனாத். மார்னிங் மார்னிங் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹவுடி சார். மகளை கொண்டுட்ட கண்ட்ரோல் ரூம் இதுக்கு ஒரு மர்டர் கேஸ். சுரேஷ் என்ன செய்யறது? இந்த வண்டி எடுத்துட்டு போனா சந்தேகப்படுவாங்க, நம்மள பிடிச்சிடுவாங்க. ஐயோ, அப்ப எந்த பக்கம் போறது? ஊருக்கே போயிடுவோம். அதனால எந்த பிரயோஜனம் இல்ல. இந்த டிக்கெட்டோட ரிசர்வேஷன் ஃபைல் நம்ம பேரும் அட்ரஸ் இருக்கு. போலீஸ் அங்கேயே வந்துருவாங்க. அப்ப இனிமே என்னதான் செய்யறது? இனிமே என்ன செய்யறது நம்ம அப்புறம் யோசிக்கலாம். இப்ப இந்த வண்டி இங்க விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சிடும். வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒரு டபுள் ரூம் வித் எக்ஸ்ட்ரா பெட். ஓகே சார். நேம் என்ன? பேரு அட்வான்ஸ் 300 rupees. ரசீது ரூம் கொடுத்து அனுப்புறேன். ரூம் நம்பர் 201. சரிங்க சார். தேவி தேவி அழாத.
எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நாகராஜன், எனக்கு இந்த மர்டர் பத்தி சில விஷயங்கள் தெரியணும். ஒரு நிமிஷம். நான் இப்ப சொல்றது சத்தியம். கோட்டயத்துல ஏறினதுல இருந்து இந்த பசங்க பிரச்சனை கொடுத்தாங்க. 3 பேரும் நல்ல போதையில இருந்தாங்க. ராத்திரி என் மகளை கெடுக்க கூட பார்த்தாங்க. அப்ப மம்முட்டி தான் காப்பாத்தினார். அப்படி ஒரு சந்தேகம் இந்த கொலையை பத்தி உண்டாகிறதுக்கு இடமே இல்ல. காரணம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா ஒரு ரேப் முயற்சியோ ஸ்ட்ரகிளோ நடந்த மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல, 4 பேர் தூங்குற ஒரு கேபின்ல வெளியில இருந்து யாராவது வந்து மத்த 3 பேருக்கும் தெரியாம கொலை பண்ணிட்டு போறதுங்கிறது தட் இஸ் வெரி ரேர் சான்ஸ். வாட் டு யூ மீன் சார்? அதே குப்பையில இருந்தவங்க ஏன் இந்த கொலையை செஞ்சிருக்க கூடாது? சார், அது நானும் ஒய்ஃபும். Who was the third person? சுதாகர், ஏஜ் 27, எர்ணாகுளத்துல ஏறினவன். சம்பவம் நடந்த சமயத்துல தட் மார்னிங் சுதாகர் கேபின்ல இருந்தானா? நான் அதை கவனிக்கல சார். அவன் இங்க இல்ல. He was missing. அந்த பையன் ரொம்ப மரியாதையா நல்ல விதமா பிஹேவ் பண்ணான். அவனுடைய சீட்டுக்காக கூட ஒரு சண்டை நடந்துச்சு. எதனால? ஒரு பாட்டில் விஸ்கியும் கையில கொஞ்சம் காசு இருந்தா ட்ரெயின்ல என்ன வேணாலும் செய்யலாம் சார். அந்த கம்பார்ட்மெண்ட் இவர் தான் சார். கடவுள் சத்தியமா அந்த கொலையை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மரியாதையா யார் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லிடு. அந்த பசங்க தான் சார். அது உனக்கு அப்படி தெரியும்? நீ பாத்தியா? ஐயோ, நான் பார்க்கல. பின்ன அந்த பசங்கள்ல ஒருத்தனுக்கு அந்த பொண்ணு மேல ஆசை. அதனால நேத்து நைட்டு ஒரு கலாட்டா நடந்தது. உனக்கு அவங்கள பார்த்தா தெரியுமா? பார்த்தா தெரியும் சார். ட்ரெயின்ல வேற என்னென்ன கலாட்டா நடந்தது? ஐயோ, நான் எந்த கலாட்டாவும் பண்ணல சார். நீ இல்ல அவங்க. மலையாள ஆக்டர் மம்முட்டி அவங்கள போட்டோ எடுத்தார். நீ பாத்தியா? பார்த்தேன் சார். அவங்களுக்கு மம்முட்டிக்கு என்ன சம்பந்தம்? அது எனக்கு தெரியாது சார். ஹலோ, ஆமா சார், மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. உடனே புறப்பட்டுருவாரு. சரி. யார் ராமு? ஏவிஎம்ல இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர். Yes, come in. மூர்த்தி, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். நான் அந்த 20 மெட்ராஸ் மைல்ல நடந்த கொலையை பத்தி விசாரிக்க வந்திருக்கிறேன். உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க ஸ்டுடியோவுக்கு போங்க. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி சார். நான் உங்களை எதிர்பார்த்தேன். க்ளூ ஏதாவது கிடைச்சதா? ஒன்னும் சொல்ற அளவுக்கு கிடைக்கல. ஆதாரங்களும் மத்தவங்களுடைய வாக்குமூலங்களும் அந்த பசங்களுக்கு எதிராக தான் இருக்கு. காலையில ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவங்க தப்பிச்சு போனதை வச்சு பார்த்தா there is a chance. இல்ல சார், அவங்க அதை செய்யல. அப்படி ஒரு சான்ஸ் இருக்கிறதுக்கு வழியே இல்ல. அவங்க தண்ணி போட்டு கலாட்டா பண்ணது உண்மைதான். காலையில ஜனங்க அவங்கள துரத்துறதால பயந்து ஓடினாங்க. இட்ஸ் நேச்சுரல், யாரா இருந்தாலும் ஓடுவாங்க. சரி, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? அவங்கள இப்ப காணோம். அவங்கள பிடிச்சு விசாரிக்க அடையாளம் தெரியுற மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ என்கிட்ட எப்படி இருக்கும்? ஏதாவது போட்டோகிராஃப்ஸ் வச்சிருக்கீங்களா? நோ, நதிங். ட்ரெயின்ல இருந்த டிடி சொன்னாரு நீங்க அவங்கள போட்டோகிராஃப்ஸ் எடுத்தீங்கன்னு. ஓ, அதுவா? அது சும்மா விளையாட்டுக்கு எடுத்தேன். நான் அதை டெவலப் பண்ணி பார்த்தேன். ட்ரெயின்ல சஃபிஷியன்ட் லைட் இல்லாததால அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. சாரி, என்னால நீங்க சொல்றத நம்ப முடியல. நாங்க இந்த வீட்டை சர்ச் பண்ணி ஆகணும். வேண்டாம், ஐ வில் கிவ் யூ.
கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு விளையாட்டுக்காக எடுத்த போட்டோ இது. இதை நீங்க உங்க வாழ்க்கையை நாசமாக்க உபயோகிக்க கூடாது. உங்களுக்கே அவங்க மேல இவ்வளவு அக்கறை? இதை செஞ்சது அவங்க இல்லைங்கிற நம்பிக்கை தான். மிஸ்டர் மம்முட்டி, இந்த கொலையை பத்தி உங்களோட தனிப்பட்ட கருத்து இதுவா இருக்கலாம். பட் எங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் வேலிட். See you. Mr. Mammootty, don't try to save them. இன்னிலிருந்து உங்க 2 பேருக்கு ஸ்பெஷல் டியூட்டி. எஸ் சார். மம்முட்டி எங்க போனாலும் ஃபாலோ பண்ணணும். அவரோட எல்லா மூவ்மெண்ட்ஸையும் வாட்ச் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே. இப்ப நாம அதை செய்யலங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. அதாவது நமக்கு அனுகூலமா ஒரே ஒரு சாட்சியா இருக்கிறது மம்முட்டி சார் தான். ஏண்டா அவரே சாட்சிங்கிற? எல்லாரும் நம்மள சந்தேகப்படுற மாதிரி அவரும் சந்தேகப்பட மாட்டாரா? சந்தேகப்படலாம். கிட்டத்தட்ட அந்த பொண்ணோட கொலை நடந்திருக்கிற டைம்னு சொல்றது ராத்திரி 2 மணிக்கு அப்புறமா தான் இருக்கணும். அந்த சமயத்துல நம்ம 3 பேராலையும் 2 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும்ல. ஆனா சினிமாக்காரன், அதோட நம்ம அவரை ரொம்ப அவமானப்படுத்தி பிரச்சனை வேற கொடுத்துருக்கோம். உதவி செய்கிறது டவுட்டு தான். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இங்க இருக்கான். முன்னாடி மாணவர் மன்ற தலைவனா கேரளாவுக்கு வந்திருக்கான். அவன் இப்ப பெரிய அரசியல் தலைவனா, முருகேசன். வணக்கம், வாழ்க வளர்க. நான் தான் முருகேசன் பேசுறேன். ஐ எம் ரவி. ரவி ஃப்ரம் கேரளா. யாரு? கொடமுருட்டி ரவி. ஹலோ, அன்னைக்கு 87ல செங்கனூர்ல பார்க்கல? கேம்ப் தெரியலையே. ஐயோ, அன்னைக்கு செங்கனூர்ல சாராயம் சாப்பிட்டுட்டு கோழிக்கறி கூட சாப்பிட்டீங்களே சார். அன்னைக்கு ரம்பராஜன் தமிழ்ல பெரிய பாயிண்ட். அவரோட கவிதையை ரொம்ப நல்லா பாடின கொடமுருட்டி ரவி. தெரியலையே. அன்னைக்கு ரம்பராஜன் கவிதையெல்லாம் பாடினேனே, அழிச்சே அடி அம்மணி உன் பாவாட ஜோரா காத்துல போராட, அந்த பாட்டு. இப்ப புரிஞ்சுதா? சரக்குந்தாரியா? இப்ப ஞாபகம் வருது. என்ன விஷயம்? நாங்க ஒரு சின்ன ப்ராப்ளமா? ஏன் டென்ஷன்லயே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாமா, ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டோம். கொலையா? அது ஆமாமா. ராங் நம்பர். ஹலோ, இந்த படத்தில் 3 பேரையும் ஒரு கொலை குற்றம் சம்பந்தமாக போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: கண்காணிப்பாளர், காவல்துறை கட்டுப்பாட்டு அறை, எழும்பூர், சென்னை 8. தொலைபேசி எண் இப்பதான் மாடி வழியா ஏறி தப்பிச்சிட்டாங்க சார். அந்த பக்கமா தான் போறாங்க. சீக்கிரம் போய் பிடிங்க. வாங்க சார்.
கரெக்டா குதிச்சணும். ஐயோ என்னால முடியாது. வாங்கடா. சுத்துது பாடுறா. ஏண்டா மம்முட்டி இங்கதானே இருப்பேன்னு சொன்னாரு. சங்கர போடு வேலைமார். அப்படி போடு. என்ன நின்னுட்டு இருக்க? இப்படி வா. ஆக்ஷன். யாரு அங்க போலீஸ்காரன் நிக்க வச்சது? என்ன பிரியா, என்னாச்சு? இந்த சீன்ல வேற போலீஸ்காரன் வேண்டாம் உங்ககிட்ட சொன்னதுல. ஐயோ நான் நிக்க வைக்கல சார். என்னத்த நிக்க வைக்கல? உங்ககிட்ட கேட்டேன் பாரு. இல்ல பிரியா, இவங்க ஆர்டிஸ்ட் இல்ல, ஒரிஜினல் போலீஸ்காரங்க. என்ன வாட்ச் பண்ண வந்திருக்காங்க. ஓரமா நிக்க சொல்லியா? என்னையா வாட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க? ஓரமா நில்லுங்கயா. என்ன சார், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? காலையில இருந்து வால் மாதிரி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சார், அது வந்து அவங்க என்ன என் பாக்கெட்ல இருக்காங்கன்னு நினைச்சீங்களா? சாரி சார், இது எங்க டியூட்டி. பொல்லாத டியூட்டி. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அங்கே நின்னு டியூட்டியை பார்க்கலாம். ரெடி டேக் ஆக்ஷன். என்ன மம்முட்டி சார்? பிரியா, என்ன சார்? சுரேஷ், அவங்க என்னமோ ரகசியமா பேசுறாங்க. நம்மள புடிச்சு கொடுக்கறதுக்காக பிளான் போடுறாங்களோ என்னமோ. அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காங்க. ஷூட்டிங்க பேக்கப் பண்றோம்னு தெரிய வேண்டாம், ஒரு சின்ன பிரேக் மாதிரி செஞ்சுடுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பின்வாங்க முடியாத கேஸ் ஆயிடுச்சு, அதனாலதான். ஓகே, பிரேக். சாரி தியாகராஜன். இட்ஸ் ஆல் ரைட். சுந்தர் சார், நான் மேக்கப் ரூம்ல இருப்பேன். ஸ்டார்ட் பண்றப்போ வந்து கூப்பிடு. யோ ராமு. என்ன சார்? இந்தா பிரேக். டேய் போறாரா?
மறைஞ்சு உட்காருங்க. என்ன சார்? டிக்கிலையும் பாக்குறீங்களா? எனிதிங் மோர்? நத்திங். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் போய் கொஞ்சம் தூங்கலாமா? தேங்க்யூ. குட் நைட். ஹலோ, இயக்குனர் VMC ஹனீஃபா அவர்கள் இருக்கிறாரா? யார் பேசுறீங்க? நான் தான் மம்முட்டி. ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே. அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏன் கூப்பிட்டேன்னா, எனக்கு உங்க மாருதி வேன் கொஞ்சம் வேணும். உங்க காரனாச்சு? விவரமா நேர்ல உங்களை பார்க்கறப்ப சொல்றேன். உடனே வண்டி அனுப்பி வைங்க. ஓகே, இப்போ அனுப்புறேன். சுரேஷ், நீங்க உடனே இங்கிருந்து தப்பிக்கணும். அவங்க இப்போ எம்எல்ஏயும் சந்தேகப்படுறாங்க. ஒரு மூமெண்ட்ஸையும் அவங்க வாட்ச் பண்றாங்க. நீங்க கேரளாவுக்கு போயிடுறது தான் சேஃப். எந்த காரணத்தாலையும் போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது. ஊருக்கு போய் தலைமறைவா இருந்தா சொந்தக்காரங்க உதவியாவது கிடைக்கும். சொந்தக்காரங்கிட்ட இருந்து ஒரு உதவியும் எங்களுக்கு கிடைக்காது சார். சொக்கலிங்கம் பண்ணையாரோட மகன் சுரேஷ் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் சார் எனக்கு இருக்கு. மற்றபடி வேற எதுவும் எனக்கு இல்லை சார். இவங்க விஷயம் அதை விட கொடுமை. ஆமா, நாங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் சார் இப்படி தலைமறைவா வாழறது? போலீஸ் இன்னொரு ஆளையும் தேடுறாங்க. எர்ணாகுளத்துல இருந்து மெட்ராஸ்க்கு டிக்கெட் எடுத்த சுதாகர். அவனை எங்களுக்கு தெரியும். என்ன சொல்ற? ட்ரெயின்ல அவனை பார்த்தோம். அவன் இந்த கொலையை செஞ்சிருப்பானோ? ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு திருட்டு கலர் இருந்துச்சு அவன் முகத்துல. அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. கொலை நடந்ததுன்னு சொல்ற ஈரோடுக்கும் சேலத்துக்கும் நடுவுல தான் அவன் மிஸ் ஆயிருக்கான். ஒண்ணு இதை செஞ்சது அவனா இருக்கணும், இல்லன்னா யார் இதை செஞ்சாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். சந்தேகப்படுவாங்களோன்னு பயந்துதான் அவன் தப்பிச்சிருக்கான். அவனை பிடிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நீங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இருக்கணும். உங்களுக்கு இங்க உதவி செய்யற ஒரே ஆள் நான் தான். என்னை சுத்தி 4 பக்கமும் போலீஸ் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு கேரளா போக சொல்றேன். இப்படி ஒரு சூழ்நிலையில நாங்க எப்படி போறது சார்? அதுக்கு தேவையானதை நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஜூப்ளி அவுட்டோர் யூனிட் வேன் கேரளாவுக்கு போகுது. எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். வண்டியில இருங்க. கேளுங்கடா. தப்பிச்சோம். ஊருக்கு போறது முதல் வேலையா மெட்ராஸ் மேல் கொலை பயணம் ஒரு கதை எழுதணும்டா. அப்படி ஒரு ஐடியா இருந்தது. இந்த பயணத்துல உனக்கு கொண்டுடா. ஏற வால் போடு. சீக்கிரம் சீக்கிரம். உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு. எப்படி நன்றி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல சார். நன்றி எதுவும் சொல்ல வேண்டாம். எந்த நேரமா இருந்தாலும் என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். இதை வச்சுக்கோங்க. ஐயோ, பணம் இதெல்லாம். இந்த பணம் அவசியம் உங்களுக்கு தேவைப்படும். போங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். டிரைவர், ஜாக்கிரதை. ஓகே.
வேலையே இல்ல. என்ன சார், என்ன இது? வாட் யூ வாண்ட்? இந்த வண்டியை நாங்க செக் பண்ணோம். இது யாரோட வண்டி? என் ஃப்ரெண்டோடது. உங்க வண்டி என்னாச்சு? அதுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. சி மிஸ்டர் மூர்த்தி, திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். நான் என் ஃப்ரெண்டோட வண்டியில சுத்துவேன், என் வண்டியில சுத்துவேன், சில சமயம் ஆட்டோ ரிக்ஷால சுத்துவேன், இல்லன்னா சைக்கிள் ரிக்ஷால சுத்துவேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாரு? உங்களோட பெரிய தொலையா போச்சு. திருட்டு பசங்களையும் கொலகார பசங்களையும் ட்ரீட் பண்ற மாதிரி என்ன ட்ரீட் பண்ணாதீங்க. மிஸ்டர் மம்முட்டி, உங்களுக்கு சட்டத்தை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கொலை செய்யறதுக்கு சம்பந்தம் கொலகாரங்களை தப்ப வைக்கிறது. நான் என்ன செஞ்சேன்னு நீங்க சொல்றீங்க? இப்ப நீங்க அவங்கள தப்ப வச்சுட்டீங்க. இப்போ போலீஸ்காரங்களை முட்டாளாக்கி அவங்கள வாழ்நாள் பூரா காப்பாத்திடலாம்னு கனவு காணாதீங்க. அந்த 3 பேரோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் என் கையில இருக்கு. பின்ன ஏன் உங்களுக்கு பிடிக்கல? பிடிப்போம். திஸ் இஸ் a challenge. அந்த 3 பேரை நான் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 4வது அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன். குற்றவாளிகளை மறைச்சு வச்சு அவங்கள தப்பிக்க வச்சதுக்காக அன்னைக்கு நீங்க கை கட்டி நின்னு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். See you. ஸ்டேஷன் மாஸ்டரும் அந்த டிரைவரும் சொன்னதை எப்படி நம்புறது? ஒருவேளை அவங்க கூட அதை செஞ்சிருக்கலாம். எதுவுமே புரியல. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் பார்த்தப்பதான் போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆயிடுச்சு. நாம யாருமே இதை செய்யலன்னு நமக்கு தெரியும். ஆனா பின்ன யாரு ட்ரெயின்ல தேவியை கொன்னது? அந்த பொண்ணு தான் உயிருக்கு ஆபத்து ஏற்படலான்னு எப்போவாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? அவளுக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? இல்ல, அப்படி எதுவும் தேவி என்கிட்ட என்னைக்குமே சொன்னதில்ல. ஆனா அவளோட அப்பா ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருந்தார். அவரோட சுபாவம் எப்பவுமே அப்படிதான் இருந்துச்சு. நல்லா ஞாபகப்படுத்திப்பார். புறப்படுறதுக்கு முன்னாடியோ ட்ரெயின்ல வச்சோ அவ உங்ககிட்ட ஜாடையில? இல்ல, புறப்படுறதுக்கு முன்னாடி அவளை என்னால பார்க்க முடியல. தேவியை வீட்லயே அடைச்சு வச்சிருந்தாங்க. சிஸ்டர் குளோரியா மூலமா தான் அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சிஸ்டர் குளோரியா? தேவியை நான் கொலை செய்யல. சுந்தர், வருத்தப்படாத. உண்மையில நான் சந்தேகப்படல. தேவியோட மரணம், உன்னோட தலைமறைவு, போலீஸ் தேடினது எல்லாம் தெரிஞ்சப்போ நான் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டது என்னன்னா, சுந்தர் ஒரு நாள் அப்படி செஞ்சிருக்க மாட்டான், அவனை தண்டிச்சிடாதீங்கன்னுதான். தேவி மேல சுந்தர் வச்சிருந்த அன்புக்கு ஒரே சாட்சி நான் தான். பின்ன இதை செஞ்சது யாருங்க சிஸ்டர்? எங்க 4 பேருடைய வாழ்க்கையும் பெரிய ஆபத்துல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தேவி யாரை பத்தியாவது என்னைக்காவது சொல்ல? அவ மெட்ராஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க அவளை பாத்தீங்களா? பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். தேவி, ஏன் டோரை லாக் பண்ற? ஒரு நிமிஷம். இது உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். என்ன இது? என்னோட டைரி. தேவி, என்ன இதெல்லாம்? என்கிட்ட இப்ப ஒண்ணும் கேட்காதீங்க. நான் போற இடத்துலயோ இல்ல நான் போற வழியிலயோ இந்த டைரியை என்னால பாதுகாக்க முடியாம போனாலும் போலாம். தயவு செஞ்சதை வச்சிருங்க. நான் கேட்கிறப்ப திருப்பி கொடுத்தா போதும். அந்த டைரி எங்க இருக்கு சிஸ்டர்? அது இப்ப என்கிட்ட இல்ல. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மரணம், அது மர்டரா வேற ஆனதால ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். அன்னைக்கு அந்த அதிர்ச்சியில அதை நான் மதர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன். சிஸ்டர்,
அந்த டைரி எப்படியாவது எங்க கிட்ட ஒப்படைங்க. இந்த கேஸ்ல இருந்து எங்களை காப்பாத்த உதவுற ஏதாவது ஒரு க்ளூ அதுல இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் மதுரை பார்த்துட்டு வந்துடுறேன். சுரேஷ் தப்பிச்சிட்டோம்டா. என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? யாரோ 4 பேர் வந்து கேட்டாங்கன்னு சொல்லி நாம அந்த டைரியை கொடுத்துறதா? நாளைக்கு இதனால ஒரு பிரச்சனை உண்டாகாதுன்னு என்ன நிச்சயம்? யாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்றது? அது யாரோ ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, சுந்தர் தான் அது. அதான் அவனையும் தான் போலீஸ் இப்ப தேடுறாங்க. வேண்டாம் சிஸ்டர், நாமளா எதுவும் செய்ய வேண்டாம். சம்பந்தப்பட்டவங்க யாராவது வரட்டும், அவங்க கிட்ட அந்த டைரியை கொடுப்போம். ஐயோ போலீஸ்! இப்படி வா, இப்படி வா. யார் நீங்க? ஐ மூர்த்தி, டிஎஸ்பி ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். தேவியோட மர்டர் கேஸை விசாரிக்க வந்திருக்கிறேன். தேவிக்கு பாடம் சொல்லி கொடுத்த அவளோட ரொம்ப நெருங்கி பழகின ஒரு சிஸ்டர் இருந்தாங்களே, குளோரியா, அவங்க இங்க இருக்காங்களா? அது நான் தான். ஓ ஐ see. யாராவது உங்களை பார்க்க இங்க வந்திருந்தாங்களா? இல்ல. அப்ப நான் வந்தப்ப இங்க இருந்தவங்க அது என்ன பார்த்ததை ஏன் அவங்க ஓடுனாங்க? Tell me, யார் அவங்க? நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு இங்க என்ன வேலை? கொலை செய்யப்பட்ட தேவியோட டைரி இங்க இருக்கு, அதை வாங்கிட்டு போக வந்தாங்க. ஆனா நாங்க அதை கொடுக்கல. தேவியோட டைரி இங்க எப்படி வந்துச்சு? மெட்ராஸ் போறதுக்கு முன்னாடி அதை தேவி குளோரியா கிட்ட கொடுத்தா. அத உடனே போலீஸ் கிட்ட சரண்டர் பண்ணியா? தரோம், ஆனா இப்ப இல்ல. இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இனி சபை கிட்டையும் சபையோட பெரிய தலைவர்கள் கிட்டையும் சொல்லாம ஒண்ணும் நாங்க செய்ய முடியாது. மதர் ப்ளீஸ். தரமாட்டேன்னு நான் சொல்லலையே. நாளைக்கு காலையில வாங்க, பிஷப் கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் பேசி அவங்கள யாராவது ஒருத்தருக்கு முன்னால டைரியை தரேன். அது மட்டும் இல்ல, தேவியோட ஃபாதர் கிட்டையும் கொஞ்சம் கலந்து பேச வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஓகே மதர், see you tomorrow. நாளைக்கு காலையில வரைக்கும் 2-3 போலீஸ்காரங்களை இங்கே இருக்க சொல்லுங்க. ஓகே சார். அந்த பசங்க இங்கதான் இருக்காங்க. ஹலோ, சிஸ்டர் குளோரியா தானே? எஸ். நான் தான் சுரேஷ், சுந்தரோட ஃப்ரெண்டு. போலீஸ்காரங்க எதுக்கு அங்க வந்தாங்க? டைரி பத்தி ஏதாவது கேட்டாங்களா? அது அது அந்த பசங்க தானே அது. இங்க கொடுங்க. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? தேவியோட டைரி. டைரி வேணும்னு சும்மா எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அத நாளைக்கு கொடுக்க போறோம். யாருகிட்ட? போலீஸ் கிட்ட. இல்லைங்க சுரேஷ், அந்த டைரிய இன்னைக்கே நம்ம எடுத்தாகணும். டைரி மதரோட ரூம்ல தான் இருக்கும் இல்ல? மாடியில் அந்த லைட் எரியுற ரூம் தான் மதரோடது. நீங்க இங்கேயே இருங்க, போலீஸ்காரங்க மேல ஒரு கண்ணு வச்சிருங்க. எப்படியாவது நான் அந்த டைரியோட தான் வருவேன். பரமபிதாவே அந்த டைரி அவனுக்கு கிடைக்கணும்.
இது ஒரு டைரி குறிப்பு இல்ல, என்னோட இதயம். இதயத்தை காயப்படுத்தின சில உண்மைகளை வெளியே சொல்ல முடியல. நாளைக்கு நானே எதிர்பார்க்காத சமயத்துல என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா மறைஞ்சு கிடக்கிற இந்த உண்மைகள் உலகத்துக்கு தெரியணும். என்னோட இந்த நிலைமைய இந்த உலகம் புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த டைரியை நான் எழுதுறேன். எங்க அப்பாவோட முகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இருந்தாலும் பனி படர்ந்த என்னோட நினைவுகளுக்கு பின்னால பாசமுள்ள எங்க அப்பா இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. அவர் பேர் சந்திரமோகன். அப்ப ஆர்கே நாகராஜ் யாரு? ஆர்கே நாகராஜ் இன்னைக்கு என் அப்பாவா இருக்கிறவரோட பேரு. அன்னைக்கு அவரு என் அப்பாவோட மேனேஜரா இருந்தாரு. ஒரு மேனேஜருங்கிறத விட அதிகமான சுதந்திரம் அவருக்கு எங்க வீட்டுல இருந்துச்சு. அந்த சுதந்திரம் தான் எங்க வாழ்க்கையே அழிச்சது. சார் நான் Get out! I say get out! நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அந்த இரவு என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பயங்கர இரவு. எடுக்க முடியாதுன்னா எங்க அப்பாவை கொன்னுட்டு அதை தற்கொலைன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க. உண்மையை வெளியே சொன்னா என்னையும் கொன்னுடுவேன்னு எங்க அம்மா அந்த நாகராஜ் பயமுறுத்தினா. அதனால உண்மை வெளியே வராம அந்த இரவோடவே மறைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. கொலை செஞ்சது ஆர்கே நாகராஜ் தான். இல்லைன்னா அவன் அனுப்புன ஆளா இருக்கணும். இப்ப நம்ம என்ன செய்யறது? யோசிப்போம். இந்த டைரியை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா ஹேண்ட் ரைட்டிங்க வச்சு இது தேவியோட டைரி தான் ப்ரூவ் பண்ணலாம். ஆனா அதை வச்சு நாம தப்பிக்க முடியுமா? நாகராஜ் மாட்டுவானா? மாட்டான். மாட்டுவான்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு கேஸ்ல சொல்ல மூடுறா. எதுக்கு எடுத்தாலும் ஷெர்லாக் ஹோம்ஸ். சரி, அப்படியே செஞ்சா கூட இந்த டைரி சேஃபா கோர்ட்டுக்கு போய் சேருங்கிறது என்ன நிச்சயம்? ஒரு நிச்சயமும் இல்ல. நாகராஜால தன்னோட செல்வாக்க வச்சு இதை ஒண்ணு இல்லாம செஞ்சிட முடியும். இப்ப என்னதான் செய்யறது? ஃபர்ஸ்ட் திங், நாகராஜ் தான் இதை செஞ்சானா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? போன்ல கூப்பிட்டு டைரியை பத்தி சொல்லி அந்த ஆளை கொஞ்சம் மிரட்டி பார்த்தா ஒருவேளை அந்த ஆளு உண்மையை சொல்லலாம். நாம மிரட்டினா அந்த ஆள் பயந்துருவானா? நாம மிரட்ட வேண்டாம். நாம மிஸ்டர் மம்முட்டியை வச்சு மிரட்டி பார்க்கலாம். ஐயோ, அது எப்படி? சொல்றேன் வாங்க. ஹலோ, மார்னிங். ஆர்கே நாகராஜ் தானே? எஸ். மனைவியை பத்தியும் மகளை பத்தியும் நினைச்சு டென்ஷன்ல இருக்கீங்க இல்ல? பொழுது விடிஞ்சது வேற வேலை இல்லையா உனக்கு? யார் நீ? என்னோட வாய்ஸ கேட்டா ஒரு அளவுக்கு எல்லா தமிழர்களுக்கும் நல்லா புரியும் நான் யாருன்னு.
ஆனா உங்களுக்கு மட்டும் புரியல. அதை விடுங்க, நான் போன் பண்ணது அதுக்கு இல்ல. ஒரு டைரி கிடைச்சிருக்கு. டைரியா? அது தேவியோட டைரி. கான்வென்ட்ல இருக்கிற சிஸ்டர் குளோரியோட கையில தேவி அந்த டைரியை நான் படிச்சேன். நீங்க பொல்லாத ஆளு சார். அந்த சந்திரமோகனை கொன்னீங்க, அவரோட மகளை கொன்னீங்க. உண்மை வெளியே வராம இருக்க அவரோட மனைவிக்கு பைத்தியம் சொல்லி அடைச்சு வச்சிருக்கீங்க. இப்ப அவங்களையும் கொன்னுட்டா பிரச்சனை தீந்துடும் இல்ல? ஹலோ ஹலோ, யார் நீ? ஹலோ கண்ணா கலக்கிட்ட. சரியா இருந்துச்சுல? அந்த கம்பீரமும் பேஸ் வாய்ஸும் டிட்டோம் அப்படிதான். சுந்தர், நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். அந்த ஆர்கே நாகராஜனோட மூவ்மெண்ட்ஸை வாட்ச் பண்ணி அப்பப்போ நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். சரி. இருந்துச்சுல? ஐயோ நல்லா இருந்துச்சு, சூப்பர் சூப்பர். அட ஆர்கே, என்ன இப்படி காலங்கத்துல வந்திருக்க? அவசரமா ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ளவா. டைரியை கொண்டு போனது அந்த பசங்களோட வேலையா இருந்தாலும் இருக்கலாம். அப்படின்னா அவங்க அதை ஏன் போலீஸ் கிட்ட கொடுக்கல? எனக்கு எப்படி தெரியும்? நானே என்ன ஏதுன்னு புரியாம ஒரு யோசனை கேட்கறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்ப நீ என்ன கேள்வி கேட்ட எப்படி? ஆத்திரப்படாத, என் மனசுல தோணுனதை சொன்ன அவ்வளவுதான். உன்னோட பழைய பராக்கிரமங்களோட மொத்த சாட்சி விவரங்களை அடங்குனது அந்த டைரி. அதை அவங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சா அடுத்த நிமிஷம் நீ உள்ள போவ, அந்த பசங்க தப்பிச்சுக்குவாங்க. அப்படி இருந்தும் அவங்க ஏன் டைரியை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கல? என்ன பிளாக்மெயில் செய்யறது அவங்க பிளானா இருக்குமோ? அந்த குரல் இட்ஸ் வெரி ஃபெமிலியர். அப்படி இருந்தும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலையே. ஷாமலா, நீ ஏன் இப்படி பேசுற? நான் சந்திரகிட்ட எதுவுமே சொல்லல. நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்ன விருப்ப? யாரு? பதில் சொல்லு. உனக்கு உனக்கு யார் துரோகம் செஞ்சா? ஒரே சமயத்துல பல பேரை தன்னோட இதயத்துல குடியிருக்க வைக்கிற துணிச்சலையும், சேலைய மாத்திக்கிற மாதிரி ஆம்பளைகளை மாத்திக்கிற மனசையும் ஆண்டவ பெண்களுக்கு தந்திருக்காரு. பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்னா இங்க வரவழைச்சு பாத்துக்கலாம். எஸ், அது மம்முட்டி தான். பயப்படாதீங்க, டைரிய போலீஸ் கிட்ட ஒப்படைக்கல. நான் உங்களோட கொஞ்சம் நேரில் பேசணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ராத்திரி பீச்சுக்கு வாங்க, தனியா வரணும். சரி, வேணும்னா அந்த வக்கீலையும் உங்களோட கூட்டிட்டு வாங்க. ஆனா 10 ரவுடிங்களோட வந்து மிரட்டி காரியத்தை முடிக்கலான்னு பார்த்தா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரேஷ், என்ன சொன்ன? நாளைக்கு பீச்ல பாக்கலாம்டா. ஆமா. எப்படி மெட்ராஸ்ல இருக்கிற மம்முட்டி சாரை நம்ம இங்க கொண்டு வருது? அதுவும் நாளைக்கே? மம்முட்டி சார் இங்க கேரளால தான் இருக்காரு. ஏதோ படத்தோட அவுட்டோர் ஷூட்டிங்கா. இன்னைக்கு பேப்பர்ல போட்டோட நியூஸ் வந்தது, நீங்க பாக்கலையா? ஆனா இந்த சின்ன விஷயத்துக்காக கூப்பிட்டா அவர் இங்க வருவாரா? வர வைக்கணும். ஓகே ஓகே சார். லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். என்னாச்சு மம்முட்டி? மம்முட்டி, வாட் ஹேப்பன்? ஒண்ணு இல்ல, டேக். கேப்டன் ரெடி சார்? ரெடி. ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன், ஃபயர். நீங்க எதுக்காக இந்த காரியத்தை பண்ணீங்க? என் வாய்ஸை யூஸ் பண்ணி. மம்முட்டி சார், அது சுரேஷ், உங்களோட பிரச்சனை எனக்கு புரியாம இல்ல. பட் ஐம் நாட் த பர்சன் டு ஹெல்ப் யூ. ஒரு மர்டர் கேஸோட எனக்கு சம்பந்தம் ஏற்பட்டா நாளைக்கு அது பத்திரிகைக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும். தட் will affect my career and image. மம்முட்டி சார், இது எங்க 4 பேரோட வாழ்க்கை பிரச்சனை.
நாங்க நிரபராதின்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்ய இங்க உங்களை தவிர வேற யாரும் இல்ல. உங்களை எங்க கூட பிறக்காத அண்ணனா நினைச்சோம். அதனாலதான் உங்க பேரை யூஸ் பண்ணோம். இவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லியும் நான் தான் உங்க வாய்ஸை யூஸ் பண்ணேன். உங்ககிட்ட உதவி தேடி வந்தோம். அது தப்புன்னா சாரி. ஐ ஆம் ரியலி சாரி. வாங்கட போலாம். சுரேஷ், நான் வரேன். யாரையும் இங்க காணுமே. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நாகராஜ், இன்னொரு விஷயம். உன் சீக்ரெட் அத்தனை அவன் கையில இருக்கு. ஒருவேளை இது மம்முட்டி வேலையா இருக்கலாம், இல்லைன்னா அவரோட பேரை சொல்லி வேற யாராவது ஒண்ணு மிரட்டி இருக்கலாம். யாரா இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு செயல்படுற உன்னோட பழைய சுபாவம் இருக்குல்ல, அதை இங்க காட்டாத. கீப் சம் டிப்ளமசி. குட் ஈவினிங் மிஸ்டர் நாகராஜ். என்ன இப்ப கூட நம்பிக்கை இல்லையா? சந்தேகப்படாதீங்க, மம்முட்டியே தான். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மிஸ்டர் மம்முட்டி, என்ன வேணும் உங்களுக்கு? இந்த கேஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு புரியலையே. வக்கீல் சார், இது ப்ரொஃபஷனல் ஜெலசி ஒண்ணும் இல்ல. நான் வக்கீல் வேலையை விட்டுட்டு நடிக்க வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஜஸ்ட் சம் ஆஃப் rupees 20 lakhs. 20 லட்சம் ரூபாயா? நானா ஏன் தரணும்? 20 லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட் தான். ஆனா நீங்க பணம் தரலன்னா அந்த டைரியை நான் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுவேன். போலீஸ் கிட்ட ஒப்படைச்சா அப்புறம் என் நிலைமையே சேஞ்ச் ஆயிடும். கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொலைகாரனை மிகவும் புத்திசாலித்தனமாக கண்டுபிடித்தார் மம்முட்டின்னு நியூஸ் வரும். என்ன போலீஸ் பாராட்டுவாங்க. அந்த டைரியை வச்சுக்கிட்டு உங்களை நான் ஜெயில தள்ளிடுவேன். ஜெயில தள்ளுறது மட்டும் இல்ல, செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் கேஸ் போடுவேன். நியூஸ் பத்திரிகைகள்ல வரும். தமிழ்நாடு பூரா இதைத்தான் பேசும். அப்புறம் ஆர்கே நாகராஜ் எப்பவும் இந்த ஆர்கே நாகராஜா தொடர்ந்து வாழ முடியாது. உங்க பிசினஸ், உங்க கெரியர், உங்களோட மான மரியாதை முழுக்க அடங்கி இருக்கிறது என்கிட்ட இருக்கிற அந்த மிஸ்டர் மம்முட்டி, யூ ஆர் பிளாக்மெயிலிங். எஸ், நான் பிளாக்மெயில் தான் செய்றேன். டைரி போலீஸ் கையில கிடைச்சா ஏற்பட போற பின் விளைவுகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிருப்பீங்களே. அப்ப எப்படி, எப்போ, எந்த இடத்துல நம்மளோட டீல்? இந்த இடத்துல நான் முடிச்சிருக்கேன். நீ ஒரு முட்டாளுங்கிறது உண்மைதாயா? எமோஷனல் ஆகிறப்ப எப்படிப்பட்ட புத்திசாலியும் முட்டாள் ஆயிடுவான். என்ன சுட்டு கொண்டுட்டு நீங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களோ? எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அந்த டைரி போலீஸ் கைக்கு பத்திரமா போய் சேர்ந்துரும். அதுக்கு தேவையான ஏற்பாட்டை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். அந்த மர்மண்டு கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப நான் வரேன். பணம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. ஓகே, உங்க இஷ்டம். வக்கீல் சார், கேஸை நல்லா படிச்சு வைங்க. கோர்ட்ல சந்திக்கலாம். நெல்லு, நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு மண்ணும் யோசிக்க வேண்டாம். 20 லட்சம் ரூபாய் தரத்துக்கு தயாரா? சரி, நாளைக்கு ஆபீஸ்க்கு வா. ஆபீஸுக்கு வந்து கைக்கூலி வாங்குறதுக்கு நான் என்ன ஓ யூனியன் லீடரா? சரி, நாங்க உங்க வீட்டுக்கு வர்றோம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஒரு கோயில் மாதிரி என்னோட வீட்டை நான் வச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு இவன மாதிரி ஒரு கொலைகாரன் வரக்கூடாது. சரி, இந்த விஷயம் ட்ரெயின்ல வச்சு தானே ஆரம்பிச்சது. ட்ரிவாண்ட்ரம் டு மெட்ராஸ் மெயில். அதுல வச்சே தீர்த்துக்கோ கணக்கு. என்னைக்கு வச்சுக்கலாம்? இன்னைக்கு புதன். அப்ப அடுத்த புதன், அதாவது டிசம்பர் 21. சம்மதமா? சம்மதம். எந்த இடத்துல மீட் பண்ணுவேன்? இப்போ உன்கிட்ட சொன்ன அமௌண்ட்டை கரெக்டா கொண்டு வா. வண்டி மெட்ராஸ்க்கு வந்து சேரத்துக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு இடத்துல டைரியோட வந்து சேருவேன். ஓகே, குட் நைட். இன்னொரு விஷயம், உன் வாழ்நாள் எல்லாம் அயோக்கியத்தனம் செஞ்சு பழக்கப்பட்டவன் நீ. ட்ரெயின்லயும் அந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணாத. தனியா வந்தா போதும். இந்த வக்கீல் கூட உன்னோட வரக்கூடாது.
அவர் என்ன சொன்னாரு? சந்தேகமே இல்ல, அந்த நாகராஜ் தான் எல்லாத்துக்கும் காரணம். அடுத்த புதன்கிழமை நம்பர் 20 மெட்ராஸ் மெயில வச்சு கேட்ட பணத்தை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான். மத்த விஷயங்களை வீட்டுல போய் பேசலாம். இருங்க வாங்க. Madras Mail going to Madras is arriving on platform number 3. மிஸ்டர் நாகராஜ், அந்த கதவை கொஞ்சம் திறந்து. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எர்ணாகுளத்துல இருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சு ஸ்ட்ரைட்டா இங்க வந்து சேர்ந்துட்டேன். மம்முடி சார், எங்க போறீங்க? மெட்ராஸ்கா? ஆமா, கையெடு கையெடு எடுறா. நம்ம பசங்க தான் பயந்துட்டியா? டீட்டெயிலா பேச பிரைவேசி வேணும்னு நினைச்சேன். ஒரு கோச்சை அதனால புக் பண்ணிட்டேன். யாரும் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, பெரிய மனுஷன்டா. சண்டை போடுறதுக்கு ரவுடிங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? நல்லா இல்ல, இது ரொம்ப அசிங்கமான வேலையா தெரியுது மிஸ்டர். கொஞ்சம் ரவுடித்தனமா அசிங்கமான வேலையை செய்யணும்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. சாரை தூக்கி இந்த கேபின்ல உட்கார வைங்கடா. வேண்டாம், நானே வரேன். சரி, நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க? 20 லட்சம் 30 லட்சம் கொடுன்னு இப்படி பிளாக்மெயில் செஞ்சா எடுத்து தரத்துக்கு என்ன சினிமா நினைச்சுக்கிட்டியா? நீ என்ன மிரட்டி ரொம்ப தண்ணி காட்டிட்ட, அசல் சினிமா ஸ்டைல்ல. இது போதும், இப்ப நான் உனக்கு தண்ணி காட்டுறேன்.
எதா இருந்தாலும் பணம் தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு நான் ஏமாத்துறதா இல்லை. ஒரு 101 ரூபாய் உனக்கு தரேன். Be a good boy. டைரி எடுறா. This is cheating, Mr. Nagaraj. நான் டைரியை தர முடியாதுன்னா என்ன செய்வீங்க? எங்கடா அந்த டைரி? நீ எப்ப என்ன சொன்ன? இந்த போகி முழுக்க உன் ஆளுங்க இருக்காங்க. இந்த ட்ரெயின் உன் சொந்த வீடு நினைச்சிட்டியா? மிரட்டாதரா சும்மா. உன்னாட்ட அயோக்கியங்க இந்த மாதிரி ஏதாவது செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். என்னை பத்தி என்ன நினைச்ச? நான் டைரிய கக்கத்துல வச்சுக்கிட்டு கைய வீசிக்கிட்டு வருவேன். பாவம், தற்சமயம் எந்த டைரியும் என் கைவசம் இல்ல. இப்ப நான் தரமாட்டேன்னு சொல்லல, தரேன். ஆனா இங்க இல்ல, சேலம் வரப்ப அந்த ஸ்டேஷன்ல என் சிஷ்ய பசங்க ஏறுவாங்க. உனக்கு தெரியும் அவங்க, நம்ம சுரேஷோட குரூப். இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஒருவேளை சேலம் வந்ததும் என்ன கத்தியால குத்தி கொன்னுட்டு அவங்களையும் உதைச்சு டைரிய புடிங்கிட்டு போயிடலான்னு கனவு காணாத. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இதோ இந்த கட்சிப்பை நான் வீசி காட்டலன்னா அவங்க இந்த போகியில ஏற மாட்டாங்க, அந்த டைரியும் கிடைக்காது. 20 லட்சம் ரூபாய் தந்து டைரியை நான் வாங்க மாட்டேன். வேண்டாம், அந்த டைரி எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். அடுத்த ஸ்டேஷன் ஈரோடு. நான் என்னோட ஆட்களை அங்க இறங்கி நேர காரை எடுத்துட்டு போய் இந்த வண்டி சேலம் வரத்துக்கு முன்னாடி நாங்க அங்க இருப்போம். உன் சிஷ்ய பசங்களை ஒழிச்சு கட்டுறது அவ்வளவு பெரிய காரியம் ஒண்ணு இல்ல. அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. ஷட்டர் மூடு. என் கூட வாங்க. இவனை ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுங்க. நீங்க எல்லாரும் உள்ள போங்க. நீ இப்ப வர வேண்டாம். சேலம் வர வரைக்கும் யார் கூப்பிட்டாலும் கதவு திறக்காது. உள்ள போ. என்ன சார், எங்க போனோம்? சேலம். சீக்கிரம். அவங்க எந்த போகியில இருக்க? இது இந்த போகியில இருக்கு. நீ அப்படியே வா. என்ன போய் பாரு.
எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் இல்ல சார். சார் யாரும் இல்ல. வண்டி புறப்பட சமயத்துல வந்து ஏறினாலும் ஏறுவானுங்க. நீ அந்த பக்கம் போயிரு. ஏய், வண்டி கிளம்புனது ஏறு. சரிங்க. கீழே போடு. போடல கீழே. ராத்திரி சேலம் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் போய் சேர்ந்தப்ப சென்னை செல்லும் மெட்ராஸ் மெயில் 2வது பிளாட்பாரத்திலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் புறப்படும்.
போயிட்டு வர? பேக் எடுத்துட்டு இறங்கி போனல்ல, ஏன் திரும்பி வந்த? சுந்தரா? ஓ, அப்ப சுதாகர் இல்ல, சுந்தர் உன்னோட காதலன். ஏய், சத்தம் போடாத. ஏய், சத்தம் போடாதன்னு சொல்றல்ல. சத்தம் போடுவேன், நல்லா சத்தம் போடுவேன். எல்லாரும் ஏந்திருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும். அன்னைக்கு எங்க அப்பாவை கொண்டுட்டு அதை நீ மறைச்சிட்ட. இப்ப என் சுந்தரை கொண்டுட்ட. உடனே சும்மா விட மாட்டேன், உடனே சும்மா விட மாட்டேன், உடனே சும்மா விட மாட்டேன். Please. Madras mail coming from Trivandrum Central arriving on platform number 6. பயணிகளின் கவனத்திற்கு திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை கொண்டு சேரும் மெட்ராஸ் மெயில் இப்பொழுது 6வது பிளாட்பாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. சுரேஷ், குட் மார்னிங் மிஸ்டர் நாகராஜ். தேடிக்கிட்டு இருந்த டைரி என் கையில. சந்தேகமே வேண்டாம், தேவியோட அதே டைரி தான் சார். மிஸ்டர் நாகராஜ் என்கிட்ட தரத்துக்காக கொண்டு வந்த 20 லட்சம் ரூபாய் இந்த பெட்டி. புதுடெல்லியிலிருந்து சென்னை வந்து சேரும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் சுமார். தேங்க்யூ மிஸ்டர் மம்முட்டி. உங்களுக்கு இன்னும் நான் சிரமம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபார் லீகல் ப்ரொசீடிங். அதனால என்ன, இந்த ஒரு வாரம் நான் மெட்ராஸா தான் இருப்பேன். இவங்களோட விஷயம் அவங்க கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு. எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு வாரம் இங்க இருந்துட்டு தான் போவோம். இல்ல மம்முட்டி சார், விடுவீங்களா? பயணிகளின் கவனத்திற்கு சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் வரை செல்லும் திருவனந்தபுரம் மெயில் 6 மணி 55 நிமிடங்களுக்கு 4வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். Your attention please. Trivandrum mail bound to Trivandrum Central at 6:55 p.m. அதோ இருக்கடா திகில் குஞ்சு ரவி மம்முட்டி. மம்முட்டி 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 அதோ அதோ டீல் டீல் இங்க இல்லையா? இங்க
ஹலோ வாங்க ஒரு கலக்கிடுவோம் தண்ணி அடி கூடாது, சும்மா ஜாலியா பாட்டு பாடிருப்போம். வேண்டாம் நான் உங்களோட சேர்ந்து ட்ரெயின்ல வரது தயாரன். நான் ஃபிளைட்லயோ கார்லயோ போயிட்டேன். இல்ல மம்முட்டி சார், நாங்க இப்ப ரொம்ப டீசென்ட் ஆயிட்டோம். நம்ம டீசென்டான விஷயம் சாருக்கு தெரியாது. நீங்க தூள் பண்ணிடலாம். சார் இல்ல வேண்டாம் அதெல்லாம் முடியாது, அப்படியே சொல்லாதீங்க.